தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 24/5/2015 ஞாயிற்றுக்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் இரவு 4:40 வரை, பிறகு மகம் நட்சத்திரம். இன்றைக்கு தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் ஐயா அவர்களுடைய நினைவு நாள். அவர்கள் தமிழ் வளர பாடுபட்டவர்கள். தமிழருக்கென்று ஒரு ஏடு இருக்க வேண்டும் என்று தினத்தந்தியை உருவாக்கி மிக அற்புதமாக தமிழுக்கு பணிபுரிந்தவர்கள். உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு என்று வாழ்ந்தவர்கள். அந்த ஆதித்தனார் ஐயாவுக்காக ஒரு அஞ்சலி கவிதையை முதலிலே நான் செலுத்த வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஆதித்தனார் என்னும் அருமை திருமகனார் சாதித்த செயலெல்லாம் சாதனையாய் விளங்கியது. தமிழ் வாழ்க எனச் சொல்லி தமிழ் மக்கள் முன்னிலையில் தமிழ் வெல்க எனச் சொல்லி தமிழர் தந்தை குரல் கொடுத்தார். தமிழ் வாழ்க என்று நாம் சொல்வோம், அவர் தமிழ் வெல்க என்றார். வெல்லும் தமிழாலே விரைந்து வரும் செய்திகளை சொல்லும் நாளேட்டை சுவையாக தந்தவராம். மண்ணுக்கு உடல் என்றும் மாய்த்த உயிர் தமிழ்க்கென்றும் அந்நாளில் சொல்லி ஆச்சரியப்பட வைத்தார். தந்தையினை தந்த மகன், தமிழ் மக்கள் உள்ளத்தில் சிந்தனையை விதைத்து சிகரத்தில் உயர்ந்த மகன். தந்தையினை தந்த மகன், தமிழ் மக்கள் உள்ளத்தில் சிந்தனையை விதைத்து சிகரத்தில் உயர்ந்த மகன். இந்நாளில் அவர் நினைவை இதயத்தில் பதித்திடுவோம், இந்நாளில் அவர் நினைவை இதயத்தில் பதித்திடுவோம். தந்தையும் வளரட்டும், தமிழ் வளமும் பெருகட்டும் என்று சொல்லி சுவையான தமிழ் எப்படியெல்லாம் இருக்கிறது, தமிழை எப்படியெல்லாம் ரசிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். கவியரசு கண்ணதாசன் ஒரு முறை எங்கள் ஊருக்கு வந்தபோது நான் கேட்டேன், ஒரு இலக்கியத்திலே தாமரை கண்ணால் பார்த்தால் என்று வருகிறதே, ஒரு பெண்ணை வர்ணிக்கின்ற பொழுது அவளது கண்ணை குவளைக்கண் என்று சொல்வார்கள், தாமரைக்கண் என்று யாரும் சொல்வதில்லையே என்று கேட்டேன். அதற்கு கவியரசர் சொன்னார், தாமரைக்கண் என்று நீங்கள் சொன்னால் உடனே தாமரைப்பூ என்று நினைக்கக்கூடாது, அந்த பெண் தாம் அரைக்கண்ணால் பார்த்தாள் என்பதைத்தான் அப்படி குறிப்பிட்டிருக்கிறது என்று சொன்னார். மிக அற்புதமாக தமிழ் மொழி விளையாடுகிறது. பெண்ணுக்கு தையல் என்று ஏன் பெயர் என்று அவரிடம் கேட்டபொழுது அவர் சொன்னார், மையலுக்கும் மானிடருக்கும் மைவிழியாம் ஊசியினால் தையல் போட்டார் தம்மை தையல் என சொன்னார் என்று அழகாக சொல்லுவார். ஒரு பழைய இலக்கியத்திலே ஒரு வரி வரும், ஒரு பெண் அழுகின்றாள். அந்த அழுகையை தமிழிலே சொல்கின்ற பொழுது அவள் அழுகிறாள் என்று சொல்லவில்லை, காலாயுத கொடியோன் கையாயுதம் வழியே மாலாயுதம் என்ற மாமணியை தான் உதிர்த்தாள் என்று வரும். காலாயுத கொடியோன் என்றால் காலை ஆயுதமாக கொண்ட, கோழியை கொடியாக கொண்டவன் குமரப்பெருமான். காலாயுத கொடியோன் கையாயுதம் வழியே, கையிலே கொண்டிருக்கிறது வேல், அந்த வேல் போன்ற வெளியில் மாலாயுதம் கொண்ட மாமணியை தான் உதிர்த்தாள் என்றால் திருமால் கையிலே ஆயுதமாக கொண்டிருப்பது சங்கு, சங்கிலிருந்து வருவது முத்து. அப்படி முத்து முத்தாக கண்ணீரை உதிர்த்தாள் என்பதைத்தான் காலாயுத கொடியோன் கையாயுதம் வழியே மாலாயுதம் என்ற மாமணியை தான் உதிர்த்தாள் என்று வரும். தமிழ் சுவையானது, இனிமையானது, ரசிக்க தகுந்தது. தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் சுவையானது, இனிமையானது, ரசிக்கத்தக்கது என்பதால் தான் தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்பார்கள். அப்படிப்பட்ட சுவைமிக்க தமிழை வளர்க்க பாடுபட்ட ஆதித்தனார் ஐயாவை நாம் நினைவில் கொண்டு நாமும் தமிழ் வளர பாடுபடுவோம். இனி நமக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கும் தமிழிலே பெயர் சூட்டுவோம், நாம் வைக்கின்ற தொழில் நிலையங்களுக்கும் தமிழ் பெயர் சூட்டுவோம் என்று தமிழ் வளர பாடுபடும் நல்ல கருத்தை சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் விருப்பங்கள் நிறைவேறுகிற நாள் இந்த நாள். வீடு வாங்கும் முயற்சியிலே நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். என்ன இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம், மருத்துவ செலவுகள் உண்டு, அரசு வழி சலுகைகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, போதிய வருமானம் கிடைக்க பொழுதெல்லாம் பாடுபடும் நாள். பொறுப்புகளிலிருந்து ஒரு சிலர் விலக நேரிடலாம். பெரிய பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு திடீரென மாற்றம் வரப்போகிறது. செவ்வாய் பலம் கொஞ்சம் குறைவாக இருப்பதால் விரயங்கள் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை மேலோங்கும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு திடீர் மாற்றங்கள் ஏற்படும். பொருளாதார நிலை போதுமான அளவுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் கூட மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும்.
விரயங்கள் கூடுதலாக இருக்கும். இந்த நாளில் விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. மிதுனராசி நேயர்களே, வெளியூர் பயணத்தால் விருப்பங்கள் நிறைவேறுகின்ற நாள். விடிகாலையிலேயே நல்ல தகவல் வந்து சேரப்போகிறது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்தவர்களுக்காக எடுத்த முயற்சியில் ஆதாயம் கிடைக்கும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். அது மட்டுமல்ல, 2லே குரு இருப்பதால் வரவு திருப்திகரமாக இருக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் கூட இன்றைக்கு உங்களுக்கு வந்து சேரலாம். கடகராசி நேயர்களே, குரு சந்திர யோகம் செயல்படுகின்ற இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொல்லைகள் தீரும். புதிய ஒப்பந்தங்கள் படிப்படியாக வந்து சேரும். பாதியில் என்ற பணி மீதியும் முடியும். வீடு கட்ட வேண்டும் அல்லது வாங்க வேண்டும் என்ற சிந்தனையை மேற்கொண்டவர்களுக்கு அது அனுகூலமாக இருக்கிறது. அரசியல்வாதிகளின் ஆதரவும் உண்டு. பிள்ளைகளாலும் நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறப் போகின்றன. சிம்மராசி நேயர்களே, துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுகின்ற நாள். தொலைதூரத்திலிருந்து வரும் செய்தி தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும். தொகை உங்களுக்கு எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். 2லே ராகு இருப்பதால் குடும்ப சுமை கூடுதலாக இருக்கலாம். இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மாலை நேரத்தில் வரும் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். கன்னிராசி நேயர்களே, நினைத்தது நிறைவேறும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். எதிரிகள் விலகுவர். கட்டிடப்பணி தொடரும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். பணச்செலவுகள் அதிகரிக்கிறதே என்ற கவலை தீரும். இன்றைக்கு வரவு திருப்திகரமாக இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, உற்சாகமும் தெம்பும் உடலிலே சேர்கின்ற நாள். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். குரு 10லே இருப்பதால் இடமாற்றம் செய்யலாமா, வீடு மாற்றம் செய்யலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். தொழில் மாற்ற சிந்தனை அதிகரிக்கும். இந்த தினம் கிழமை ஞாயிறு என்பதால் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். 8லே செவ்வாய் இருப்பதால் வாகனங்களில் செல்லும் பொழுது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சூரிய பலமும் உங்களுக்கு குறைவாகவே இருக்கிறது. எனவே அரசியல்வாதிகளாலோ அல்லது அரசாங்கத்தாலோ சில தொல்லைகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். விருச்சிக ராசி நேயர்களே, வசதி வாய்ப்புகள் பெருகும் நாள். இன்று வாங்கிய சொத்துக்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கப் போகின்றது. பொருளாதார நிலை உயரும். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொல்லைகள் தீரும். நண்பர்களெல்லாம் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றார்கள். செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பதால் உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். சூரிய பலமும் நன்றாக இருப்பதால் உங்களுக்கு வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியலாம். தனுசு ராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். 8லே சந்திரன் உலா வருகின்ற பொழுது எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும். பெண்வழி பிரச்சனைகள் தலைதூக்கலாம். குடும்ப சுமை கூடும். திடீரென உத்தியோகத்தில் மாற்றம் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். விலையுயர்ந்த பொருட்களை கையாளுவதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். இன்று மாலை நேரத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரலாம். மகர ராசி நேயர்களே, பணத்தை பெருக்கிக் கொள்ள சினத்தை தவிர்க்க வேண்டிய நாள். பக்குவமாக பேசி பல காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் இருப்பதால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. மலை போல் வந்த துயர் பனி போல் விலகும். திருமண முயற்சிகளில் உங்களுக்கு தடைகள் இருந்தால் அது அகலும். நாளிலே புதன் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். எனவே விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரப்போகின்றன. சூரிய பலம் நன்றாக இருப்பதால் அரசாங்கத்தால் அல்லது அரசியல்வாதிகளால் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கலாம். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் வாய்ப்பு கூட உங்களுக்கு உண்டு. பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கிறது. கும்பராசி நேயர்களே, 2ல் கேது 8லே ராகு. வாகன மாற்றம் செய்ய முன்வருகின்ற நேரம். பழைய வாகனங்களால் உங்களுக்கு பழுது செலவுகள் ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். புதிய வாகனம் மாற்ற வேண்டும் என்ற சிந்தனை மேலோங்கும். வாழ்க்கை தேவைகள் உடனுக்குடன் உங்களுக்கு பூர்த்தியாகலாம். விஐபிக்கள் வீடு தேடி வருவார்கள். விரும்பிய நேரத்தில் விரும்பிய காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மீனராசி நேயர்களே, எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற நாள். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். வருங்கால நலங்கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவர். அது மட்டுமல்ல, அதிகாலையிலேயே தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கப் போகிறது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மருத்துவ செலவு குறையும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். அமைதி கிடைக்கும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.